இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காகவும் அங்கு ஏழ்மையால் வாடுகின்ற தமிழர்களுக்காகவும் இலங்கையில் இலவச காப்பகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் குருஜி சிவாத்மா பேட்டி. பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் 26வது ஆண்டு விழா கோவை கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லகவுண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் 26வது ஆண்டு விழா, நன்கொடையாளர்கள் தின விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா ஆகிய முப்பெரும் விழா ஆசிரம வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி 14ஆம் தேதி ஆண்டு விழா நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், நன்கொடையாளர்கள், பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஆதரவற்றவர்களுக்கு இலவசமாக உணவு, உடை, அடைக்கலம், கல்வி, மருத்துவம், சட்ட உதவி முதலியவற்றை இலவசமாக வழங்கி வருகிறோம். பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் தமிழகம் முழுவதும் 15 மாவட்டங்களில் இலவச கிளை காப்பகங்களையும் 3 பள்ளிகளையும் பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறது. நீலகிரி, கூடலூரில் மலைவாழ் குழந்தைகளுக்காகவே 100 குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளை தத்தெடுத்து நடத்தி வருகிறோம். இனிவரும் காலங்களில் யார் யாரெல்லாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டும், பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டும் உள்ள மக்கள் யாராக இருந்தாலும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுக்கு இலவசமாக இல்லங்கள் அந்தந்த கிராமங்களிலும் அந்தந்த நகரங்களிலும் உருவாக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள், ஏழ்மையால் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இலங்கையில் இலவச காப்பகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இதற்கு உங்கள் அனைவருடைய உதவியும் ஒத்துழைப்பையும் நிதியையும் வேண்டுகின்றோம். மேலும் இந்த வருடம் ஈரோடு மாவட்டத்தில் யாசகம் எடுக்கக்கூடிய குழந்தைகளை தடுக்கும் பொருட்டு யாசகம் எடுக்கும் குழந்தைகளை மீட்டெடுத்து பாதுகாத்து பராமரித்து வாழ வைக்க முன்னெடுத்துள்ளோம் என்றார். விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம், நடனம், இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் KPR கல்லூரி, SNS கல்லூரி, GRT கல்லூரி மாணாக்கர்கள், துபாய் ராமலிங்கம், சிறுமுகை அட்சயபாத்திர அறக்கட்டளையினர், நாமக்கல் ஜெயராமன், செல்வி, அவினாசி, உண்டு உறைவிடப்பள்ளி பொறுப்பாளர்கள், வெள்ளிக்குப்பம்பாளையம் குருஜி கோவிந்தராஜலு, LRT ரீபோஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்கள், கோட்டைப்பாளையம் ஜெயச்சந்திரன், சதாசிவன், முத்துசாமி, ராஜாமணி உட்பட நிறைய நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்திற்கு உதவி செய்ய 996652020285 மற்றும் 9842262268 ஆகிய அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். கருதுகிறார்கள். மக்கள் அனைவரும் அவரை கண்டவுடன் தெய்வத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். வள்ளுவரின் வாக்கு நம் நேரடியாக உண்மையுமாக சுவாமி அவர்கள் பல்வேறு இடங்களிலே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச பீடமானது உலகம் முழுவதும் தலைவர் சொல்வது போல எல்லா நாடுகளிலும்